ஓம் சாந்தி. 24/7/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த மகாபாரத யுத்தத்தில் பழைய மரம், அதாவது இந்த பழைய சிருஷ்டி அழிந்து போகும். அதனால் யுத்தத்திற்கு முன் பாபாவிடம் முழுமையான ஆஸ்தியை பெற்றுவிடுங்கள். கேள்வி: பாபாவிற்கு தாய்மார்களுடைய குழு வேண்டும். ஆனால் அந்த குழுவின் விசேஷத்தன்மை என்னவாக இருக்க வேண்டும்? எப்படிப்பட்ட தாய்மார்கள் பாபாவுக்கு தேவை அப்படின்னு பாபா கேள்வி கேட்குறாங்க. பதில்: தேகி அபிமானியாக இருப்பதற்கான முழு முயற்சி செய்கின்ற குழுவாக இருக்க வேண்டும். ஆத்ம அபிமானியாக ஆகிறதுக்கு உண்டான முயற்சி எந்த தாய்மார்கள் செய்கிறாங்களோ அப்படியேப்பட்ட ஒரு குழுங்கிறது பாபாவுக்கு தேவைப்படுது. நாம் தூய்மையாகி தூய்மையான உலகத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற பக்கா நஷா, அதாவது ஆர்வம் இருக்க வேண்டும். தூய்மையை இழந்துவிடக்கூடாது. நஷ்ட மோகா, அதாவது முற்றிலும் பற்றுதல் இல்லாத குழுவாக இருக்க வேண்டும். அப்போது ஏதேனும் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டலாம். யார் மீதும் மோகம் இருக்கக்கூடாது. மோகம் என்ற கயிறு அதிக நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள், இதை அறிவீர்கள். அதாவது இனிமையான தந்தை நம்மை சொர்க்கவாசியாக ஆக்குவதற்காகத்தான் இங்கே வந்துள்ளார். இது குழந்தைகளுடைய புத்தியில் உள்ளது. ஒவ்வொருவருக்கும் இதை புரியவும் வைக்க வேண்டும். நான் ஆத்மா, இந்த நினைவு யாத்திரையினால்தான் தூய்மையாக ஆகின்றோம். எவ்வளவு சகஜமான ஒரு உபாயம்! தந்தையை நினைவு செய்தால் போதும். குழந்தைகள் அறிவீர்கள், பாபா ஒரு வினாடியில் முக்தி, ஜீவ முக்திக்கான ஆஸ்தியை தருகிறார் என்று. இப்பொழுது அனைவரும் ஜீவன் பந்தனத்தில் இருக்கின்றனர். இந்த ராவண ராஜ்யத்தின் கட்டுப்பாட்டில் அனைவரும் உள்ளனர். இந்த விஷயத்தை தந்தை அறிவார். குழந்தைகளாக இருக்கக்கூடிய நீங்களும் அறிவீர்கள். வேறு யாருமே அறியவில்லை. பாபா பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கின்றார். கல்ப கல்பமாக தமது உறுதிமொழியின்படி வருகிறார். பாபாவின் உறுதிமொழி, நீங்கள் எப்பொழுது அழைக்கிறீர்களோ, மேலும் அரை கல்பம் எப்பொழுது முடிவடைகிறதோ அப்பொழுதுதான் நான் வரவேண்டியுள்ளது. கலியுகத்திற்கு பிறகு சத்தியுகம் வர வேண்டும் என்றால் நான் வரவேண்டியுள்ளது. குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது சங்கம யுகம் என்று. பாபா வந்துவிட்டார். குழந்தைகள் நீங்களும் சேவை செய்கிறீர்கள். ஒவ்வொரு நாளுமே அறிமுகம் கொடுத்து கொண்டே செல்கிறீர்கள். பாபாவின் அறிமுகம் அனைவருக்கும் கிடைத்து கொண்டே இருக்கிறது. சிவபாபாவும் சொல்கிறார், நான் சாதாரண உடலில் வந்திருக்கிறேன் என்று. கல்பத்திற்கு முன்பு போலவே இதை மறக்கக்கூடாது. போன கல்பம் எப்படி பாபா வந்தாரோ சாதாரண உடலில், அதே போன்றுதான் இப்போதும் வந்திருக்கிறாரு. இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஆனால் மாயா அப்படிப்பட்ட பாபாவையும் மறக்கும்படியாக செய்து விடுகின்றது. நீங்கள் அறிவீர்கள், நாம் இங்கே வந்திருக்கின்றோம் பாபாவுடன் நேராக சந்திப்பதற்காக. பெரிய பெரிய மனிதர்கள் ஒருவர் மற்றவரை சந்திப்பதற்காக செல்கின்றனர் என்றால் எவ்வளவு மகிமை உள்ளது! மிகவும் விமர்சையாக, ஆடம்பரமாக, குஷியோடு இசை முதலியவற்றை இசைக்கின்றனர். இங்கு குப்த வேஷத்தில் வந்திருப்பவர் யார் என்பதை நீங்கள் தான் அறிவீர்கள். அவர் தூர தேசத்தில் வசிக்கும் பயணி என சொல்லப்படுகிறார். உலகத்தில் ஒரு பெரிய மனிதர்களை சந்திக்கிறதுக்கு வராங்க அப்படின்னா எவ்வளோ வாத்தியமெல்லாம் வாசிக்கிறாங்க. ரொம்ப விமர்சனமாக, ஆடம்பரமாக அது நடக்கு. இங்கே தந்தை குப்தமாக அவர் வந்திருக்கிறாரு. தூர தேசத்தில் இருக்கக்கூடிய பயணி அவர். பாபா சொல்கிறாங்க, நான் இந்த தேசத்தில் வந்திருக்கிறேன். பாபா புரிய வைக்கின்றார், நீங்கள் அனைவரும் இந்த கரும கஷேத்திரத்தில் பயணிகள் ஆவீர்கள். நான் சாந்திதாமத்தில் வசிப்பவன். நாம் கூட சாந்திதாமத்தில் வசிப்பவர்கள்தான். பிறகு இங்கே டாக்கி, அதாவது சப்தத்தின் உலகத்தில் வருகின்றோம்.
நாம் சாந்திதாமத்திலிருந்து வந்த பயணிகள் ஆவோம். இது ஒவ்வொரு ஆத்மாக்களும் இப்படி நினைக்கணும். 84 பிறவிகளுடைய பாகத்தை இங்கே நடிக்கின்றோம். கடைசியான நேரம் இது. பாபா வந்துள்ளார் இந்த பழைய சிருஷ்டியை புதியதாக ஆக்குவதற்கு. சித்திரத்தில் கூட தெளிவாக உள்ளது. சிவபாபா இந்த பிரம்மா மூலமாக புது உலகத்தின் ஸ்தாபனை செய்கிறார். கிருஷ்ணர் மூலமாகவோ விஷ்ணு மூலமாகவோ ஸ்தாபனை செய்கிறார் என்பது கிடையாது. பாபா வருவதை இந்த பிரம்மா மூலமாக சொர்க்கத்தை படைப்பதற்காக. நீங்கள் அறிவீர்கள், நாம் தெய்வீக தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருந்தோம். இப்பொழுது சூத்திர தர்மத்தினராக ஆகிவிட்டிருக்கின்றோம். அமெரிக்கா முதலியவற்றில் பெரிய பெரிய பணக்காரர்கள் இருக்கலாம். ஆனால் சத்தியுகத்தின் முன்னால் அமெரிக்கா ஒன்றுமே இல்லை. இவை அனைத்தும் பின்னால் இதுபோல் ஆகின்றன. இது அல்ப காலத்திற்கான பகட்டு. வினாசமோ நடந்தேதான் ஆகும், நடந்தேதான் தீர வேண்டும். குழந்தைகள், உங்களுக்கு மிக அதிக நஷா இருக்க வேண்டும், போதை இருக்க வேண்டும். நம்மை சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்குபவர் தந்தையாவார். குழந்தைகள், நீங்கள் இப்பொழுது இதுபோல் சொல்கிறீர்கள், பாபா மாயா எங்களை நினைவு செய்ய விடுவதில்லை என்று. பாபா உங்களை 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்குகின்றார். அவரை நீங்கள் நினைவு செய்ய முடியாதா என்ன? பிரஜைகளும் கூட சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆகின்றோம் என்று கூறுகிறார்கள் இல்லையா? அனைவரும் அங்கே சுகமாக இருப்பார்கள். இப்பொழுதோ அனைவரும் துக்கத்தில்தான் உள்ளனர். பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அனைவருமே இரவு பகலும் கவலையில் இருந்து கொண்டுதான் உள்ளார்கள். நீங்கள் இப்பொழுது வெளிச்சத்தில் இருக்கிறீர்கள். வினாசமாகப் போகிறது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அதனால் மகாபாரதத்திற்கு முன்பாகவே நம்முடைய ஆஸ்தியை அடைந்தே தீர வேண்டும். விஷயமோ மிகவும் சுலபமானது. தூய்மையாகுங்கள், பாபாவை நினைவு செய்யுங்கள், போதும். அநேக பெண் குழந்தைகளுக்கு கொடுமைகள் நடைபெறுகின்றன. மாதாக்களாகிய உங்களுக்குள் ஒருவர் மற்றவரை பாதுகாப்பதற்காக ஒரு குழு உருவாக்க வேண்டும். ஆனால் அந்த குழு ஆத்ம அபிமானியாக அவசியம் இருக்க வேண்டும். நாம் தூய்மையாக அவசியம் ஆக வேண்டும். இந்த பக்கா போதை நஷா இருக்க வேண்டும். அத்தகைய போதையில் இருப்பவர்கள்தான் மற்றவர்களை காப்பாற்ற முடியும், மற்றவர்களுக்கு புரிய வைக்கவும் முடியும். இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள், ஆத்மா நாம் தூய்மையாக வேண்டும். நாம் தூய்மையாக இருந்தபோது லக்ஷ்மி நாராயணரை போன்று இருந்தோம். இந்த லக்ஷ்மி நாராயணர் 84 பிறவிகளை எடுத்துள்ளனர். சூரிய வம்சத்தினர் அரச பரம்பரை முழுவதுமே 84 பிறவிகள் எடுத்துள்ளனர். சந்திர வம்சிகளுக்கு 84 பிறவிகள் என சொல்ல மாட்டார்கள். ஆம், சூரிய வம்சத்தில் யார் முதலில் தாசதாசிகளாக ஆகியிருப்பார்களோ அவர்கள் பிறகு திரேதா யுகத்தில் ஏதாவது ஒரு பதவியை பெறுவார்கள். அவர்களுக்கும் 84 பிறவிகள் என சொல்லுவார்கள். ராஜா, ராணி, பிரஜைகள், தாசதாசிகள் முதலான யாரெல்லாம் சூரிய வம்சத்தில் வருகிறார்களோ அவர்கள்தான் 84 பிறவிகள் எடுக்கிறார்கள். இப்படி தனக்குத்தானே உரையாடல் செய்ய வேண்டும். நாம் 84 பிறவிகளை ஏன் எடுக்கின்றோம்? விசார சாகர மந்தனம் செய்ய வேண்டும். பாபா சொல்கிறாங்க, சத்தியுகத்தினுடைய அந்த சூரிய வம்சத்தில் வரக்கூடியவங்க மொத்த பேருமே 84 பிறவிகள் எடுப்பாங்க. அரச பரம்பரையில் வரக்கூடியவங்க, அது தாசதாசிகளாக இருந்தாலும். மற்றபடி சந்திர வம்சத்தில் வரக்கூடியவங்கலாம் 84 பிறவிகள்னு சொல்ல முடியாது. கடைசி காலத்தில் யார் நாராயணரை நினைக்கிறார்களோ, இப்பொழுது நாராயணரை நினைப்பது என்று பொய்யாக எழுதியுள்ளனர். இப்படி சொல்லியிருக்காங்களாம், கடைசியில் யார் கடவுளை நினைக்கிறாங்களோ, அதாவது நாராயணரை நினைக்கிறாங்களோ அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே நாராயணர் நினச்சி என்ன பண்ண போகிறோம் இல்லையா? கடைசி காலத்தில் சிவபாபாவை நினைக்க வேண்டும். அதே கவலையில் யார் இறக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தின் நாராயணராக ஆவார்கள். விஷயம் இதுதான். கடைசி காலத்தில் நாராயணர் என்று ஏன் சொல்கிறார்கள்? கிருஷ்ணரை ஞானம் கொடுத்திருந்தார் என்றால் கிருஷ்ணரை நினைப்போம் என புரிந்து கொண்டுள்ளனர். அதனால் கிருஷ்ணரை நினைவு செய்கின்றனர். நாராயணர் பற்றி யாருக்குமே தெரியாது. கிருஷ்ணரை நினைக்கிறாங்கன்னா கிருஷ்ணர் நமக்கு ஞானம் கொடுத்துருந்தாரு, அதனால நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க.
ஆனால் நாராயணனை நினைவு செய்யுங்க அப்படின்னு ஏன் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க? நாராயணரை பற்றி யாருக்குமே தெரியாதுன்றார். கிருஷ்ணருக்கு ஜெயந்தி கொண்டாடுகின்றனர். ராதையினுடைய ஜெயந்தி எங்கே? கிருஷ்ணரின் ஜென்மத்தை கொண்டாடுகின்றனர். நாராயணருடைய ஜென்மத்தை எங்கே கொண்டாடுகிறார்கள்? உலகத்தில் ராஜா ராணி லக்ஷ்மி நாராயணர் பற்றி யாருக்குமே தெரியாது. கிருஷ்ணர் தான் நாராயணராக ஆகிறாரு. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாதுன்றார் பாபா. தெரியாமலே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல ஆன்மீக குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இந்த பழைய சரீரத்தில் வாழ்ந்து கொண்டே படிப்பை படித்து 21 பிறவிகளுக்கான வருமானத்தை சம்பாதிக்க வேண்டும். அதனால் இந்த சரீரத்தை பராமரிக்க வேண்டும். மற்றபடி இதன் மேல் மோகம் வைக்கக்கூடாது. 2வது பாயிண்ட், கடைசி காலத்தில் ஒரு சிவபாபாவினுடைய நினைவு மட்டுமே இருக்க வேண்டும். அந்த மாதிரியான பயிற்சியை செய்ய வேண்டும். வேறு எந்த சிந்தனையிலையும் செல்லக்கூடாது. தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும். வரதானம், மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராகி அறியாமையை நீக்கக்கூடிய ஞான சொரூபம் யோக யுக்தர்களாக ஆகுங்கள். மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் ஆகக்கூடியவர்களிடம் எந்த விதமான அறியாமையும் இருக்காது. இந்த விஷயம் பற்றி எனக்கு தெரியாது என்று கூறி அவர்கள் தன்னை விடுவித்து கொள்ள மாட்டார்கள். ஞானஸ்வரூப குழந்தைகளிடம் எந்த விஷயத்திற்கான அஞ்ஞானமும் இருக்க முடியாது. எல்லாத்தையும் அறிஞ்சவங்க தான் ஞானிகள், மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்கள். இது எனக்கு தெரியாது அப்படின்னு அவங்க சொல்லி தன்னை விடுவித்து கொள்ள மாட்டாங்கன்றாரு. மேலும் யோக யுக்தாக இருப்பவர்களுக்கு முன்கூட்டியே அனைத்தையும் அறிந்தவர் என்ற அனுபவம் ஏற்படும். இது எனக்கு தெரியும், இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த அனுபவமும் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் யோக யுக்தர்களாக இருக்கிறவங்களுக்கு. மாயாவின் ஒளி மலைத்தூறல் ஒன்றும் குறைந்ததல்ல. மாயாவும் மிகவும் அலங்காரத்துடன் இருக்கிறது. ஆகையால் அதிலிருந்து பாதுகாப்பாக இருங்கள். யார் அனைத்து ரூபங்களின் மாயாவை புரிந்து கொண்டார்களோ அவர்கள் தோல்வி அடைவது என்பது அசம்பவமாகும். ஸ்லோகன், சதா மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் ஒருபொழுதும் கேள்விகளில் வர முடியாது. இன்றைய அவ்யக்த சமிக்கை, யோகாவில் சதா லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் ஸ்திதி அனுபவம் செய்யுங்கள். ஞானம் என்பது லைட், யோகா என்பது மைட். ஞானம் மற்றும் யோகா 2 சக்திகளும் லைட் மற்றும் மைட் நிறைந்து இருக்க வேண்டும். இதுதான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்று கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட சக்திசாலி ஆத்மாக்கள் எந்த ஒரு சூழ்நிலையையும் வினாடியில் கடந்து சென்று விடுவார்கள். நேரமாகாது. பிரச்சனையை அவங்க ஈஸியாக கடந்து போவாங்க. யார் அப்படின்னா, யோகத்தில் லைட்டாகவும் ஞானத்தில் மைட்டாகவும் இருக்கிறவங்க. இது 2 நிறைந்தவர்கள் தான் மாஸ்டர் சர்வசக்திவான். அப்படிப்பட்ட மாஸ்டர் சர்வசக்திவான் சதா சக்திசாலி ஆத்மாக்களாக இருப்பாங்க. வரக்கூடிய பிரச்சனையை ஒரு நொடியில் கடந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு நேரம் தேவைப்படாது. நல்லது. ஓம் சாந்தி. அன்பான பாபா, அழகான பாபா, ஆகாயம் உன்னோடுதான், அணைக்கின்றேன் என்னோடுதான். அன்பான பாபா, அழகான பாபா, ஆகாயம் உன்னோடுதான், அணைக்கின்றேன் என்னோடுதான். கலிகாலமாச்சு, கடைசியும் ஆச்சு, உன்னை விட்டு யாரை நினைப்பது?
பாபா அழகான பாபா ஆகாயம் உன்னோடுதான் அணைக்கின்றேன் என்னோடுதான் கண்ணுக்குள் நீராக நெஞ்சுக்குள் நினைவாக சொல்லுக்குள் சுவையாக வந்தாய் பாபா இதயத்தில் இதமாக இனிக்கின்ற சுகமாக வாழ்வுக்கொரு வரமாக நின்றாய் பாபா அன்பான பாபா அழகான பாபா ஆகாயம் உன்னோடுதான் அணைக்கின்றேன் என்னோடுதான் எண்ணம் எல்லாம் நீதான் பாபா எந்தன் காதல் நீதான் பாபா எண்ணம் எல்லாம் நீதான் பாபா எந்தன் காதல் நீதான் பாபா காயங்களும் நியாயங்களும் மாயச்சரம் அன்பான பாபா அழகான பாபா ஆகாயம் உன்னோடுதான் அணைக்கின்றேன் யாரோடும் ஏனோ வீணான பேச்சு அன்போடு தானே சிவனே என்றாச்சு உன்னோடு மட்டும் குறையாது பேச்சு குறையாது பேச்சு யாரோடும் ஏனோ வீணான பேச்சு அன்போடு தானே சிவனே என்றாச்சு உன்னோடு மட்டும் குறையாது பேச்சு குறையாது பேச்சு அன்பான பாபா அழகான பாபா ஆகாயம் உன்னோடுதான் அணைக்கின்றேன் என்னோடுதான் கலிகாலமாச்சு கடைசியும் ஆச்சு உன்னை விட்டு யாரே நினைப்பது அன்பான பாபா அழகான பாபா ஆகாயம் உன்னோடுதான் அணைக்கின்றேன் என்னோடுதான் அன்பான பாபா அழகான பாபா ஆகாயம் உன்னோடுதான் அணைக்கின்றேன் அணைக்கின்றேன்